இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. அவர் எத்தனையோ இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு. ஆனா கரூர்ல இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வந்திருக்குங்கறத இது பண்ண முடியல. எல்லாத்துக்கும் இப்படி இருந்திருக்கு. அது காரணம் அவருன்னு தான் நினைக்கிறாங்க எல்லாரும். அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் வந்து நின்று பேசிட்டு போயிடுவாரு. நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள நம்ம தான் பத்திரமா நின்று பார்த்துருந்துருக்கணும். மாடியில நின்று கூட யாத்தையாச்சும் கேட்டிருந்தா கூட விட்டுருப்பாங்க. குழந்தைய வச்சிருக்கோம், மேல நின்று பாத்துக்கிறோம் அப்படின்னா விட்டுருந்துருப்பாங்க. நீங்க ஏன் இவ்வளோ சின்ன குழந்தைய கூட்டத்துல கூட்டிட்டு வந்து இன்னைக்கு அது ஒரு உயிர் போயிருக்கு. ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே மாடியில் நின்று என் பையனை இப்படி பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். எங்க கீழே விழுந்துருவோமா, ஏதாவது ஆயிடுமா கூட்டத்துல அப்படின்னு நானே பயந்துட்டு தான் இருந்தேன். அப்படிங்கும்போது நீங்க எப்படி அசால்ட்டா விஜய் பார்க்குற ஆர்வத்துல குழந்தைய எப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க பார்த்து சேஃபா இருந்திருக்கணும். மறுபடியும் இந்த தப்பை எங்கேயும் நடக்க கூடாது. ஆனா குழந்தைங்க வர வேண்டாம்னு தான் சொல்றாங்க. என்ன ஆசை தான் எல்லாத்துக்குமே, விஜயை பார்க்கணும், ரசிகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்ப நாங்களே வேலைக்கு போயிட்டு தான் வந்தேன். நாங்க 4வது கிளாஸ் தான். எங்க பாப்பாலாம் வந்து வீட்டுல இல்ல. எனக்கு எல்லாருமே எங்க வீட்டுக்கிட்ட 4 பேர்த்த கொண்டு வந்து மயக்கம் போட்டு போட்டிருந்தாங்க. அக்கா தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கனாங்க. நாங்களும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா மயக்கத்தெல்லாம் பாவம் ஒரு பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. ஆனா அது நல்லாச்சா நல்லா ஆகலைங்களாங்க எனக்கு இன்ன வரைக்குமே தெரியும். அது மாதிரி எங்க பாப்பாலாம் இங்க இருந்தாங்க. ஐயோ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதான்ட்டு டவர் 2வது கிடைக்கலைங்க. போன் பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்ன பண்ணுவாங்க மக்கள்? கரண்ட் கட்டு இருட்டுக்குள்ள என்ன நடக்கும்?